வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நிஃப்டிக்கு இல்லை மார்க்கெட்டுக்கும் பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் பேட் வீக்காக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். டெய்லி நியூ லோஸை பிரேக் பண்ணிகிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ ஓவராலாக இப்போது இந்தியன் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு சார்? ரேஞ்சிங்காக போயிட்டுருக்கு. ஒரு லோயர் லோ அடித்தா அதுக்கப்புறம் ஒரு ஹையர் லோ கொடுத்துருக்கு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் லோ கொடுத்துருக்கு. ஒரு ஹையர் ஹைக் கொடுக்கணும், இன்னும் ஹையர் ஹைக் கொடுக்கல. ஸோ வி நீட் அ க்ளோஸ் அபோவ் 25,457 இந்த நம்பருக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா திருப்பி புல்லிஷ்னஸ் ரெஸ்யூம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், குளோபல் அன்சர்டனிட்டி இதெல்லாம் ஒரு காரணம். இதனால் மார்க்கெட் டவுன்ஃபாலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் கிரீன்லேண்ட் ரிலேட்டடாவோ இல்லை யூரோப் ரிலேட்டடாவோ பாசிட்டிவான ஒரு நியூஸஸ் பார்க்க முடிஞ்சுது. அப்படி இருந்தும் கூட மார்க்கெட்டில் அது சப்போர்ட் பண்ணலையா சார்? ஆக்சுவலாக ட்ரம்ப் ஒன்று சொன்னார். பட் அதுக்கு உடனே அதுக்கு ஆப்போசிட்டாகவும் கொஞ்சம் வியூஸ் வந்துடுது. ஓகே, இன்னொன்று நம்ம இந்தியா மேலே இப்போ 25% டாரிஃப் கம்மி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருந்தது. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஸோ நமக்கு கிரீன்லேண்ட் மேலேயோ யூரோப் மேலேயோ ஒரு போடுற டாரிஃபு நமக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது. இந்தியாவுக்கு இந்தியா மேலே இருக்கிற டாரிஃப் கம்மி பண்ண தான் நமக்கு எஃபெக்ட் இல்லையா? ஸோ அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. நம்ம யூஎஸ் அம்பாசடர் டு இந்தியா அவர் வரும்போது ரொம்ப பாசிட்டிவாக பேசினார், சீக்கிரமே பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. பட் பேசுகிறாங்களோ ஒழியோ ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. மார்க்கெட் டசன்ட் லைக் அன்சர்டன்ட்டி. இதனால் கொஞ்சம் டிலே டேலிங்காக இருக்குது. இன்னொன்று மார்ஜின் கால்ஸ் நடந்துகிட்ருக்கு. மார்ஜின் கால்ஸ்னால் இப்போ மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, எல்லா புரோக்கர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ ரீட்டைலர்ஸ்லேருந்து பெரிய ஆட்கள்லேருந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணியோ இல்லாட்டி வேறு எதையோ பிளெட்ஜ் பண்ணியோ ஒரு மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி எடுக்கிறாங்க. நிஃப்டி 50 ஒரு 6-7 ஷேர் தவிர மற்ற எல்லாமே கீழே இறங்கிட்டுருக்கு. இந்த 6-7 ஷேர் தான் நிஃப்டியே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஒரு 3000 ஷேர் 200 டிஎம்ஏக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 1000 ஷேர் 100 டிஎம்ஏக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஓவராலாக. ஸோ மார்க்கெட் வைட் பார்ட்டிசிபேஷன் இல்லை. ஸோ இது என்ன பண்ணுதுனாக்கா, ஏற்கனவே லோன் வாங்கியிருக்காங்க இல்லையா, பெரிய லெவலில் லோன் வாங்கிட்டு அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு லோன் வாங்குறது, இது கேஸ்கேடிங்காக ஒரு இடத்துல மார்ஜின் ட்ரிகர் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்குது. ஜீரோதாவோட நிதின் கமந்த் கூட சொல்லியிருப்பாரு, இன்னொரு 100-200 பாயிண்ட்டு நிஃப்டி கீழே விழுந்தது அப்படின்னாக்கா மார்ஜின் கால்ஸ் வில் ஃபோர்ஸ் மெனி புரோக்கர்ஸ் டு ஷட் டவுன் ஷாப் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மார்ஜின் கால்ஸ் இஸ் ஆக்சுவலி புஷிங் தி மார்க்கெட் டவுன். இதான் முக்கியமான காரணம். ஸோ அவங்களாம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் அவ்வளோ டீப்பாக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பெருசாக கீழே விழணும்னு அவசியம் இல்லை. அதாவது நம்ம நிஃப்டி மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிஃப்டின்றது ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டெராய்டு மாதிரி, அனாபாலிக் ஸ்டெராய்டு மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு உடம்புக்கு வியாதி இருக்குது, தலைவலி இருக்குன்னாக்கா நீங்கள் அமிர்தாஜன் தலைவலினாக்கா தலைவலிலாம் போகாது. அமிர்தாஜன் ஒரு எரிச்சலை கொடுக்கும். அந்த எரிச்சல் தலைவலியை மறக்க வைக்கும் உங்களுக்கு இல்லையா? அது மாதிரி நிஃப்டியோட நம்பர்ன்றது ஒரு மெயின்டைன்டு நம்பர். ஓகே, அதை வச்சுட்டு நம்ம ஓவரால் பொசிஷனை பார்க்கக்கூடாது. ஏன்னா 3000 ஷேர் 200 டிஎம்ஏ கீழே இருக்குது, 1000 ஷேர் 100 டிஎம்ஏ கீழே இருக்குது இல்லையா? ஸோ இது நிஃப்டியை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிஃப்டி 200-300 பாயிண்ட் இறங்கினாலே பெரிய அடி தான். நிஃப்டி ஏறலைன்னு வச்சுங்க. ஐ வில் கிவ் யூ திஸ் எக்ஸாம்பிள். கோல்டு வாஸ் ரேஞ்ச் பவுண்ட் வித்தின் சம் 20% ரேஞ்ச் ஃபார் டிகேட்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ 2 டிகேட் 20 வருஷம் கோல்டு ஒரு 20% ரேஞ்சில் இருக்குது அப்படின்னாக்கா தங்கத்தை போய் அடமானம் வைப்பாங்கல்ல, அவங்க தேல் பேயிங் 9%, 10% வட்டி பே பண்ணுவாங்க. 20 வருஷத்துக்கு எவ்வளோ பே பண்ணிருப்பாங்க? கோல்டோட வேல்யூவில் 200% பே பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ நிஃப்டி வளரல, ஸ்டாக்னண்ட்டாக இருந்தாலே வில் லூஸ் 12% இன்ட்ரெஸ்ட்டு, 6% வித் ரெஃபரன்ஸ் டு இன்ஃப்ளேஷன் இல்லையா? இது மாதிரி நம்ம லூஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் 21,763 போகும்போதே 26,277க்கு 12% வட்டி போட்டுங்க, அது ஒரு 2,500 பாயிண்ட்டு. ஒரு 6% இன்ஃப்ளேஷன் போட்டுங்க, அது ஒரு பாயிண்ட்டு. நிஃப்டி ஹஸ் ஆக்சுவலி டன் 17,000 கிட்ட பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, நிஃப்டி வாட் எவர் டசன்ட் க்ரோ டீகேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான மெசேஜ் உண்டு. ஸோ நிஃப்டி வளரலை அப்படின்னாலே 20% கம்மியாயிட்டான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலே 3000 ஸ்டாக் 200 டிஎம்ஏ கீழே, 1000 ஸ்டாக்கு 100 டிஎம்ஏ கீழே இருக்கிறதால பீப்புள் ஆர் இன் வெரி பிக் மார்க் டு மார்க்கெட் லாஸஸ். நான் கேட்குற எல்லாருமே என்னோடய போர்ட்ஃபோலியோ நிஃப்டி ஆல் டைம் ஹைலேருந்து 5% பக்கத்தில் இருக்குது. ஓகே,
அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து 60% டவுன் 70% டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஸ்மால் கேப், மிட் கேப் இதெல்லாம் வந்து சாத்திட்டு இருக்காங்க. இதான் காரணம். இங்கேருந்து இந்தியா cannot afford மார்க்கெட் டு கம் டவுன். ஓகே, மார்க்கெட்லேருந்து ஒரு 1000 பாயிண்ட் கீழே விழுந்ததுனாக்கா இன்னைக்கு இருக்கிற இன்வெஸ்டர்ஸ், இன்னைக்கு இருக்கிற ரீட்டைலர்ஸு மார்க்கெட் வெளில போயிடுவாங்க. ஓகே, இந்த 1.5 கோடி 2 கோடி பேரை திருப்பி பிடிக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் சைக்கிள் ஆகும். ஓகே, நமக்கு வந்து பெனிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2%, 2.5% தான் பெனிட்ரேஷன் இருக்குது. 150 கோடி பேரில் மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா 3.5 கோடி 4 கோடி பேர் தான் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஓகே, அமெரிக்காலாம் போனாக்கா அது 30%, 40%, 60% சொல்லிட்டு இருக்கு, 3% தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து 1000 பாயிண்ட் கீழே விழுந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த 3.5-4 கோடி பேரில் ஒரு 1.5-2 கோடி பேர் காணாமல் போயிடுவாங்க மார்க்கெட் விட்டு. ஸோ நமக்கு 70 வருஷம் ஆச்சு 3.5 கோடிக்கு வரத்துக்கு இல்லையா? திருப்பி இந்த 3.5 கோடி இல்லை 2 கோடி ஆகிட்டு மேலே வரத்துக்கு நுர தள்ளிடும். அதனால் கவர்மெண்ட் இட் செல்ஃப் cannot afford நிஃப்டி டு கிராஷ் ஃப்ரம் ஹியர். மேபி 26,838 ஒரு நம்பர் இருக்குது, 24,604 ஒரு நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பர்கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ட்ராமாட்டிக்காக ரிவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த காரணத்தால். இதுக்கு மேலே இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு கிராஷை இல்லை ஒரு டவுன்ஃபாலை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ரோல் யாருக்கு இருக்குது? இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துப்பாங்க சார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிஐஎஸ், ஓகே, எஃப்ஐஎஸ் வித்துட்டே இருக்காங்க. எஃப்ஐஎஸை நம்ம பெருசாக என்ன சொல்கிறது நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஸோ டிஐஎஸ் ஷுட் ஸ்டெப் இன். ஓகே, இது பண்ணாக்கா கொஞ்சம் மார்க்கெட் ஆகும். பட்ஜெட்டுக்கு முன்னாடி பட்ஜெட்டை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கிறதால தேர் நாட் கிவிங் எனி டேட்டா அவுட் சைடு. பட் ஏதாவது ஒரு ப்ராப் பண்ணி பட்ஜெட் வில் பி குட் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் சொல்லாமல் யாராவது ஒரு துணை அமைச்சர் வந்து பட்ஜெட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னாக்கா அதை ஒரு பாசிட்டிவ் க்யூ எடுத்துன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெட் அஸ் see. பட் மார்க்கெட்டோட வொலாட்டிலிட்டியை வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணணும், இல்லை மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு மோட்டோவாக இருக்குமா? பட்ஜெட்டில் அதை பேஸ் பண்ணியோ இல்லை அதை யோசிச்சோ அதை மைண்ட் செட்டில் வச்சோ பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? சரி, இப்போது மார்க்கெட்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நிறைய பைசா வருது. எஸ்டிடி ஒரு பெரிய சங்க்கு, ஜிஎஸ்டி ஒரு மிகப்பெரிய ஜங்க்கு. ஒரு நாளைக்கு 3 லட்சம் கோடி டர்ன் நடக்குது இந்தியன் மார்க்கெட்டில். ஓகே, 3 லட்சம் கோடிக்கு மார்க்கெட்டுக்கு போடுற ஜிஎஸ்டி பார்த்துங்க. ஓகேவா? ஈவன் ஒரு 1500 கோடின்னு வச்சிங்களேன் ஒரு நாளைக்கு, வருஷத்துக்கு உங்களுக்கு 240 × 1500 கோடி உங்களுக்கு ஒரு சங்காக கிடைக்குது இல்லை ஒரே ஒரு இதில். இன்னொன்று என்டையர் பீப்புளோட வெல்த் வந்து கால்குலேட் பண்ண முடியுது இல்லை. ஃபார்ம் 26ASல நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனும் இன்றைக்கி ஒரு கோடி ரூபா நான் டர்ன் ஓவர் பண்ணுறேங்க அப்படின்னாக்கா அந்த 1 கோடி ரூபாய் இஸ் கெட்டிங் கேப்சர்ட், ஹூஸ் டூயிங் வாட், பைசா எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ட்ராக் பண்ண முடியுது இல்லையா? ஸோ இதை வந்து தே வில் நாட் லைக் டு லூஸ். ஸோ மார்க்கெட் எவ்வளோக்கு மேலே இருக்கோ பீப்புள் டென் டு ட்ரேட் மோர். ஓகே, ஸோ அதுக்காகவாவது மார்க்கெட்டை ப்ராப்பர் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட் ஐ எக்ஸ்பெக்ட் டு பி அ குட் பட்ஜெட். இப்போ யூரோப்பியன் யூனியனில் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா தட் கேன் ப்ராப்பர் ஆல்சோ. இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குதுனாக்கா, சரி இப்போ நான் வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது. ஓகே, நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த பில்டிங்கை வாங்கணும்னு நினைக்கிறேன். இதில் ப்ரிவைலிங் மார்க்கெட் ரேட்டு 2 கோடி. யூஸ்வலாக நீங்கள் 2 கோடினா நீங்கள் என்ன கேட்பீங்க? 2.25 கோடிக்கு போய் கேட்பீங்க இல்லையா? அதோட பாசிட்டிவ்ஸ்லாம் வச்சு 2.25 கோடி கேட்பீங்க. நான் என்ன கேட்பேன், உங்கள் பில்டிங் பக்கத்தில் குடிசை இருக்குது, உங்கள் குடிசை நார்த் ஈஸ்ட் கார்னர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் 1.25 கோடிக்கு வாங்க பார்ப்பேன்ல. ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, தே வாண்ட் டு பை இந்தியன் மார்க்கெட். எஃப்ஐஎஸ் ஆர் பிகிஸ் வாண்ட் டு பை இந்தியன் மார்க்கெட். கொஞ்சம் இறக்கிட்டு கம்மியான விலைக்கு வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் டெல்லிங் சம் ஸ்டோரிஸ். அதனால தான் இறங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று நம்ம எர்னிங்ஸும் லாஸ்ட் தேர்ட் குவார்ட்டர் எர்னிங் யூஸ்வலாக பெட்டராக இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் மியூட்டடாக இருக்குது. அது ஒரு பெரிய ஹெட்விண்டாக இருக்குது. ஓகே, அதனால் மோஸ்ட்லி பாட்டம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. பாட்டம் சீன் அப்படின்னு தோணுது. பாட்டம் டன் அப்படின்னு எப்போ சொல்லணுனாக்கா மார்க்கெட் 25,457க்கு மேலே வீக்லி க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பாட்டம் டன் அப்படின்னு சொல்லிடலாம். எஃப்ஐஎஸ் வெளியேறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் அவுட்ஃப்ளோ பார்க்க முடியுது எஃப்ஐஎஸ் கிட்டே இருந்து. ஸோ இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிட்டு உள்ளே வரலாம் அப்படிங்கிறது தான் ரீசனாக இருக்குமா, இல்லை இவ்வளோ பெரிய அவுட்ஃப்ளோ நடக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா சார்? ஸோ நான் சொன்ன மாதிரி 30 to 40% ஆஃப் எஃப்ஐஎஸ் ஆர் ஆக்சுவலி இந்தியன் பொலிட்டீஷியன்ஸ்.
சம் பிக் பர்சன் அவங்க வந்து லக்சம்பர்கில், சுவிட்சர்லாந்தில், நெதர்லாண்ட்ஸில் இது மாதிரி டேக்ஸ் ஹேவனில் தேவடா பார்க் தேர் மணி டாலர் இதில் டினாமினேஷனில் பார்க் பண்ணிருப்பாங்க. அதை வந்து மொரிஷியஸ், துபாய் டேக்ஸ் ஹேவன் வழியாக டபுள் டாக்ஸேஷன் ட்ரீட்டியை அவாய்ட் பண்ணிவிட்டு தே வில் இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஓகே, இப்போ தே ஹாவ் அ கன்சர்ன் அபவுட் யூஎஸ் டாலர். ஏன்னா நம்ம ட்ரம்ப் பேசுறதுலாம் வந்து கோஹரண்ட்டாக இல்லை. ஓகே, திடீர்னு வந்து இந்த பைசாலாம் ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ ரஷ்யாவோட பைசா ஒரு 25 பில்லியன் 30 பில்லியனை ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு இல்லையா? ஈரான பைசா ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு, வெனிசுவேலா ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. இதை மாதிரி நாளைக்கு இந்தியாவுக்கு பண்ண மாட்டாருன்றது என்ன நிச்சயம்? ஸோ இந்தியன்ஸ் ஹவ் இன்வெஸ்டட் மணி த்ரூ யூஎஸ் டாலரை. இதை ஏதாவது ஒரு ரூல் போட்டு இதெல்லாம் எந்து அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா என்ன பண்ணுறது? இந்த பயத்தில் மக்கள் டாலர் டினாமினேட்டட் கரன்சிலேருந்து அவங்க மேலே ஒரு பயம் வந்துடுது, ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் வந்துச்சு. பிக் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார், இன்சேனாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு ஏதாவது ட்ரமாட்டிக்காக இதை மாதிரி ஒன்று சொல்லிட்டாரு, எனக்கு பைசா வேணும், நான் அமெரிக்கா ஃபஸ்ட்டு, அமெரிக்காவை காப்பாற்றணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். அதனால தான் யூரோப்பியன் யூனியனே அவங்க கூட ட்ரேட் டீலை கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்கல்ல. பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கனடா வந்து தேவர் லிட்ரலி 4 ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இது வந்து 4 ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு ஒரு கண்ட்ரி மாதிரியே. ஓகே, இப்போ கனடா அமெரிக்காவை கேட்காம சைனா கிட்டேருந்து தேர் கெட்டிங் லாட் ஆஃப் சப்போர்ட் விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, சைனா தான் நம்பர் 1 எதிரி அப்படின்னு 4 பேர் சேர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க, நாட்டோ பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ சைனா கூட ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட கனடா புட் அக்ரிமெண்ட் வித் அட்லீஸ்ட் ஒரு 30-35 கண்ட்ரிஸ் வித் இன் லாஸ்ட் 2-3 months. ஸோ தட்ஸ் அ டெக்டானிக் ஷிஃப்ட் தட் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் யூஎஸ்ஏ, அவே ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஓகே, இந்த ட்ரஸ்ட் டெபிசிட் மட்டும் வந்துருச்சு அப்படின்னாக்கா ஐ வில் டெல் யூ ஒன் மோர் திங். இப்போ நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, அது 1x அப்படின்னு வச்சுங்களேன். கரன்சி மார்க்கெட்ஸ் ஆர் 1000x. இதுக்கும் கரன்சி மார்க்கெட்டுக்கும் வித்தியாசம் 1000 மடங்கு வித்தியாசம், 100 மடங்குன்னு வச்சுங்களேன். ஓகே, 100 மடங்கு வித்தியாசம். அந்த 100 மடங்குல 82% யூரோ யூஎஸ்டி. இந்த பேர் ட்ரேடிங் சொல்லுவாங்க. யூரோ யூஎஸ்டி தான் 82%. மிச்சம் மற்ற எல்லா பேரும் டாலர் டு என்னாக இருக்கட்டும், டாலர் டு சிஹெச்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மற்ற 18% ஷேர். ஸோ இந்த 82% ஷேரு யூரோ யூஎஸ்டி இல்லையா? இதில் யூஎஸ்டி யூரோவை கில் பண்ணணும்னு பார்க்குது. அதில் பெரிய பைசா பண்ணுறாங்களே, பை செல்லுக்கு ஒரு சென்ட்டு ஆர் $0.25 பிட் ஆர் ஸ்ப்ரெட் இருந்துச்சுங்க. இந்தியன் மார்க்கெட் மாதிரி 100 மடங்கு நடக்கிறதுல 82% வர பிட் ஆர் ஸ்ப்ரெட்டு, அதில் வர டேக்ஸு இல்லையா, அது வந்து உலகம் பூரா கிரியேட் பண்ணுற ஒரு இம்பேக்டு. இதை ஹீ இஸ் வில்லிங் டு ஃபோர்கோ ஆர் இதோட இம்பேக்ட் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இது நடந்து போச்சுனாக்கா ஓகே, இன்னைக்கு ஏன் வந்து யூஎஸ்டி பற்றி பேசிட்டு இருக்கோம்? ஏன்னா உலகமே 82% அதில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ ட்ரேட் பண்ணலன்னா இப்போ இந்தியாவில் ஏன் நமக்கு யூஎஸ்டி பற்றி பெருசாக பேசல? இந்தியன் கவர்மெண்ட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை இல்லீகல் பண்ணிடுச்சு. ஸோ 150 கோடி பேர் ஐ கனாட் ட்ரேட் இன் யூஎஸ் டாலர். சைனாவில் அதே தான், அது ஒரு 145 கோடின்னு வச்சுங்க. 145 கோடி பேர் தே கனாட் ட்ரேட் யூஎஸ்டி. ஓகே, நீ ட்ரேடிங் பண்ணுறது பூரா அமெரிக்கன்ஸு, யூரோப்பியன்ஸு, துபாயில், சிங்கப்பூரில். ஸோ 1/2 ஆஃப் தி பாப்புலேஷன் கூட ட்ரேட் பண்ணல. ஓகே, அந்த 1/2 ஆஃப் தி பாப்புலேஷனையும் ட்ரேட் பண்ண விடாமல் பண்ணிட்டா யூஎஸ்டியோட ஹெஜிமோனி வில் கம் டவுன். ஓகே, இந்த பயம் நடந்தது. இது நடந்ததுனாக்கா ட்ரம்ப் கேன் டூ எனி திங் டு ப்ரொடெக்ட் தேர் இன்ட்ரெஸ்ட். இந்த பயத்தால் எஃப்ஐஎஸ் டாலர் டினாமினேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு அது ருப்பி டினாமினேட்டராக எடுத்து வராங்க. இதுதான் முக்கியமான காரணம். மார்க்கெட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றிலாம் நம்ம பேசுகிறோம். இன்னொரு பக்கம் கோல்டு அண்ட் சில்வரும் தொடர்ந்து ஒரு பெரிய ரேலி கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். கோல்டு அண்ட் சில்வருக்கு அந்த டேபிள் டர்ன் ஆகுமா? இன்னொரு தடவை ஒரு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? நான் முன்னாடி 2-3 நம்பர் சொல்லியிருப்பேன். 3886 இதை பிரீச் பண்ணல அப்படின்னாக்கா ஆல் டைம் ஹை அடிச்சிடுவான்னு போட்டேன். 4381 ஆல் டைம் ஹை அடிச்சிட்டான். 4381 அடித்த உடனே சொல்லியிருப்பேன் 4266 அப்படின்னு நம்பர் சொல்லியிருப்பேன். இதை ஹோல்ட் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா 4618 4786 போயிடுவான்னு சொல்லியிருப்பேன்.
லோ வந்து 4270, ஒரு 2.3 பாயிண்டில் அந்த 4266 அடிக்காமல் 4990 கிட்ட வந்துட்டான். 5000க்கு ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டான். ஸோ கோல்டுக்கு இப்போதைக்கு இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தாக்கா 4778, இது இம்மீடியட் சப்போர்ட். இது ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் 5200, 6118க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து 20லேருந்து 25% மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு 2 விஷயம் நம்ம பண்ணிடணும். கோல்டு ஏன் கீழே விழாது, ஏன் கீழே விழும் அப்படின்னு 2 ஃபாரன் அகேன்ஸ்ட் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி வி ஷுட் டிசைட். சரி, ஒரு டிவியில் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, அவர் சொன்னதால் வாங்குறேன் அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு புரியணும் கோல்டு விழுமா விழாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேர்னட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ கோல்டு விழணும் அப்படின்னாக்கா இந்தியன் ருபி டிப்ரிஷியேட் ஆகணும். 91 வந்துருச்சு, இந்தியன் ருபி 85 வந்துருச்சுங்க. இந்த கோல்டு இஸ் பெக் டு தி டாலர் தானே. இந்தியன் ருபி 85 82 வந்துருச்சுங்களேன், என்ன ஆகும்? உங்கள் வேல்யூ 15% கம்மியாயிடும். கோல்டோட வேல்யூ கம்மியாகும், ருபி டு டாலர் வேல்யூ 10% 15% கம்மியாகும், கோல்டு 25% விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, அடுத்த 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ US டாலர் டு ருபி 91.50லேருந்து 82க்கு விழுமா? விழுற மாதிரி தெரில. நான் ஒரு 3 மாதம் முன்னாடி இன்டர்வியூவில் 88 இருக்கும்போது சொல்லியிருப்பேன். கெரும்பில் பர்மா பஜாரில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் இல்லாமல் வாங்குறீங்க, கேஷ் கொடுத்துட்டு டாலர் வாங்குறீங்கனாக்கா 88 ரூபா 87 ரூபா இருக்கும்போது 94 ரூபா விற்றுட்ருக்கான். யூஸ்வலாக 2 ரூபா 1.5 ரூபா வித்தியாசம் இருக்குது. ஓகே, கெரும்பில் 94 ரூபா விற்றுட்ருக்கான், டாலர் 94 போய்டும்னு சொல்லியிருப்பேன். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ 91.50 விற்றுட்ருக்கு டாலரு, 97க்கு விற்றுட்ருக்காங்க பர்மா பஜாரில் கெரும்பில். ஓகேவா? ஸோ 94 கிவன் அப்படின்னு தோணுது. இப்போது ஆர்பிஐ வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ரிப்போ பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இது இஸ் கோயிங் டு பம்ப் மோர் லிக்விடிட்டி டு சிஸ்டம். இது வந்து டாலரை இன்னும் ப்ரொப்பப் பண்ணுறதுக்கு, இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டாலர் மேலே போகும்னு தோணுது. டாலர் மேலே போகும் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி கோல்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. இது ஒன்று. சில்வருக்கு 99 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. 101.50 க்ளோஸ் ஆகிருக்கான். வீக்லி க்ளோஸ் 99 கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் 110 123 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 123 போனாக்கா சில்வர் டு ஐஎன்ஆர் டாலர் பேரிட்டி அங்கே 0 ஆகும். அங்கே தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, அங்கே தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேருந்து $50 மேலே போனால் தான் வாங்கினவனுக்கு லாபம். ஓகேவா? ஸோ இப்போ 99ன்ற நம்பர் ஞாபகம் வச்சுங்க. வீக்லி க்ளோஸ் 99 கீழே கொடுக்காத வரைக்கும் 110 123, தப்பித்தவரை 123க்கு மேலே மந்த்லி க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி 170 அப்படின்ற நம்பரை நம்ம டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 170ன்ற நம்பரும் ஒரு 2 வாரம் பண்ணி சொல்லியிருப்பேன். இந்தியாவில் $81 $85 இருக்கும்போது சைனாவில் $170 ஹாங்காங்கில் வாங்கியிருக்காங்க, ஜப்பானில் $130 வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் சில்வர், இது பூரா பேப்பர் சில்வர் மேனேஜ் பண்ணி இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 123 தானா 130 170 போகிறதுக்கு ஆல் தி பாசிபிலிட்டிஸ் தான் இருந்தார். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. 99 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று, ஃபார் பிலீவர்ஸ் இன் ஆஸ்ட்ராலஜி, ஜனவரி 10 2026 அன்றைக்கி வந்து ஜூபிட்டர், எர்த், சன் இந்த 3 நேர்கோட்டில் வந்துடுச்சு. ஒரு சில டிகேட்ஸ்க்கு அப்புறம் நடந்த நிகழ்வு. அன்றைக்கி சொல்லியிருப்பேன், இந்த ஜனவரி 10 தங்கத்தோட லோ வச்சுங்க, அந்த லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் மேலே போயிட்டுருப்பான் தங்கம். ஓகேவா? சில்வரை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாகவே பிப்ரவரி மந்த் மாதம் சில்வர் வந்து அசெண்ட் ஆகும். வெளிச்சம் தெரியும், விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் இஸ் பெக் டு சுக்ரன். ஓகேவா? பிப்ரவரி மாதம் 15 அன்னைக்கு கீழே விழுந்ததுனாக்கா நல்லா கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி 15 அன்னைக்கு ஹையை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே இன்னொரு பெரிய அப்சைட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம்னுவாங்க.
ஓகே, இந்த ஜூபிட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இட்ஸ் அ வெரி பிக் ஹெட்ஜ் ஃபார் எர்த் இட் செல்ஃப். அந்த அண்டசராசத்துலேருந்து வர கோமட் இருக்கு இல்லையா, இந்த கோமட்லாம் வந்து இந்தியாவை அடிக்காமல், சாரி எர்த்தை அடிக்காமல் அது தாங்கிக்கிறது. ஒரு 10,000 கோமெட் வந்து எர்த்தை அடிச்சிருக்கணும். கரெக்டாக அது பாத்தில் இருக்கும்போது அது வந்து புவியீர்ப்பு விசையை வச்சுக்கிட்டு, அதோட கிராவிடேஷன் புல்லை வச்சுக்கிட்டு அது அடி வாங்கிட்டு நம்மளை காப்பாற்றுது. ஸோ கோல்டு இஸ் அ ஹெட்ஜ் ஃபார் த எர்த் இட் செல்ஃப். வேற சில்வர் இருக்கு இல்லையா, சில்வர் வந்து வெல்த் கிரியேட்டர். இது இந்த பக்கம் இருக்குது, தட் இஸ் நாட் ப்ரொடெக்டிங் அஸ். ஆனால் சில்வர் இஸ் அ வெல்த் கிரியேட்டர். ஸோ சில்வர் இன்னும் கொஞ்சம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பேர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்குது. ஸோ கோல்டு வந்து 1618 இருக்கும்போது சில்வர் வந்து $13, $15 இது மாதிரி இருந்தது. ஓகே, சில்வர் வந்து நகராது, பொறுமையாக நகரும். ஓகே, இவங்க வந்து கோல்டை வாங்குவாங்க, 10 கிராம் கோல்டை வாங்குவாங்க, 1 கிலோ வெள்ளியை வைப்பாங்க. ஆக்சுவலாக 5 கிலோ ட்ராய் அவுன்ஸ் 5 கிலோ. ஓகே, 10 கிராம் கோல்டை வாங்குறது, 5 கிலோ வெள்ளியை விற்கிறது. இது மாதிரி வந்து பேர் ட்ரேடிங் தே ஆர் டூயிங் ஃபார் டிகேட்ஸ். 39 அப்படின்ற இடத்துல இந்த பேர் ட்ரேடிங் பாரிட்டி பிட்வீன் கோல்டு அண்ட் சில்வர் பிரேக் ஆயிடுச்சு. இவங்க 10 கிராம் தங்கத்தை வாங்கிட்டு 5 கிலோ வெள்ளி விற்றாங்கனாக்கா, வெள்ளி வந்து 10 சென்ட் மேலே போச்சுனாக்கா அவங்களுக்கு $1000 நஷ்டம். ஓகே, இந்த 39 இருக்கும்போது நம்ம சொல்லிருப்பேன், இன்டர்வியூவில் சொல்லிருப்பேன், செப்டம்பர் மாதம் 27 நினைக்கிறேன், இதை மாதிரி ஒரு டைவர்ஜென்ஸ் நடக்குது. ஓகே, பெரிய ஆட்கள் யாரோ சிக்கிக்கிட்டாங்க, 10 கிராம் வாங்கிட்டு அந்த 5 கிலோ விற்றுருக்காங்க. நீங்கள் இப்பயே பார்த்துருக்கலாம், நேற்று கோல்டு 1% ஏறி இருக்கும், 75.75% ஏறி இருக்கும். சில்வர் வந்து 5% ஏறுது. ஓகே, ஸோ சில்வர் லாங்கில் அவங்களுக்கு லாபம் $1000 வச்சுங்க, சாரி கோல்டு லாங்கில் அவங்களுக்கு $1000 லாபம் அப்படின்னாக்கா, சில்வர் ஷார்ட்டில் அவங்க $20,000 நஷ்டம். ஓகே, இது எங்கே கரெக்ட் ஆகும்? ஒன்று சில்வர் வந்து ஒரு $25 கீழே விழுந்து கோல்டு கூட மேட்ச் ஆகணும், இல்லாட்டி கோல்டு 5% சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு சில்வர் கூட மேட்ச் ஆகணும். தேர்டு, சில்வர் இப்படியே இருக்கணும், கோல்டு கொஞ்சம் பொறுமையாக மேலே போகணும். இந்த 3 சினாரியோ நடந்தால் தான் கோல்டு டு சில்வர் பாரிட்டி நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஒரு நாஷ் ஈக்குலிபிரியம் கூகுள் பண்ணி பாருங்கள், குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடந்தால் இது நடக்கும், ஓகே, இது நடக்கலைன்னா இது நடக்கும், இது நடந்தால் இது நடக்காது அப்படின்னு ஒரு 4 கிரிட் போட்டுங்க, உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை சுற்றி என்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம்.